அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே, புனித உம்ராவுடைய பயணத்தில் பல செய்திகள், பல விளம்பரங்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் சமீபத்தில் சுல்தானா பர்வீன் என்ற சகோதரி ஒரு நிறுவனத்திற்கு விளம்பரம் செய்யும் நோக்கில் விளம்பரம் செய்யலாம், அது எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. பட் அந்த விளம்பரம் வரம்புக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், வரம்பு மீறிய விளம்பரமாக இருக்கக்கூடாது. அவங்க என்ன விளம்பரம் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், ஒரு தனியார் நிறுவனத்தை விளம்பரப்படுத்தி அந்த பெயரை சொல்லி, நீங்கள் உம்ரா செய்யும் பொழுது முன் பதிவுக்கு 50,000 கொடுத்துட்டு உம்ரா செஞ்சுருங்க, உம்ராவை முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பாவங்கள்லாம் கழுவிட்டு நல்லா சுத்தமாக நீங்கள் வந்ததுக்கப்புறம் மீதி தொகையை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி ஒரு கடனாளியாக உம்ரா செய்ய சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு நினைக்க தோணுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இது ஷரியத்தில் அனுமதி கிடையாது. இங்கிருந்து போகும்பொழுதே அந்த உம்ரா செய்யக்கூடியவங்க முழு தொகையும் கட்டிட்டு முழு தொகை கொடுத்து தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தில் விளையாட்டுலாம் வச்சுக்கக்கூடாது. அவங்கள்ட்ட போய் நீங்கள் பாதியை கொடுத்து மீதியை வந்ததுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னா மனுஷனுக்கு மௌத்து ஹயாத் இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது, கடனுடைய பிரச்சனைகள். அது ஒரு கடனாளியாக எப்படி அவங்க உம்ரா செய்ய ஆர்வம் ஊட்டுறாங்கன்றது தெரியல. அதனால் அந்த விளம்பரத்தை நீங்கள் ஒன்றும் மாற்றணும். இது மாதிரி நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்பு சரியத்திலே எப்படி அனுமதிக்குதுன்னு தெரியலை. அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து நீங்கள் அந்த விளம்பரத்தை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற செய்தியை மக்கா முக்கர்ரமால் உங்களுக்கு இந்த செய்தியை பதிந்து பகிர்கின்றேன். இன்று தேதி 3 செப்டம்பர் 2024 மக்கத்துல் முக்கர்ரமாவிலிருந்து இந்த செய்தியை பதிகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.